வெல்கம் அண்ட் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கடலுக்கு அடியில் இருக்க மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மீன்கள்லாம் வெளியே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கடலோட 1000 அடி ஆழத்துக்கு கீழே, அதாவது ஒரு 3000 அடி ஆழத்துக்கு கீழே இருக்க மீனுங்க பார்த்தீங்கன்னா ஏன் வெளியே வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடன் பார்க்கணும்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டிவிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெக்சிகோவில் ஒரு கடற்கரையில் திடீர்னு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அந்த மீன் பார்க்கவே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. என்னடா அந்த மீன் அப்படின்னு கிட்டே போய் பார்க்குறாங்க, மீன் ஃபோட்டோ எடுக்கிறவங்க. அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அது டூம்ஸ்டே ஃபிஷ். அதாவது ஜப்பானர்களால் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப்பனீஸால் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற மக்கள்கள் மேக்காக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன், அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மீன் பார்த்தீங்கன்னா கடலோட 3000 அடி ஆழத்துக்கு கீழே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே 1% தான் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த மீன் இருக்கும், டூம்ஸ்டே ஃபிஷ். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போது மெக்சிகோவில் கடலில் பார்த்த உடனே எல்லோரும் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து வைரல் பயங்கரமாக ஆகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸோட ஒரு புராண கரைகளில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அழிவுக்கான ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன் வெளியே வந்த உடனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெட்டில் ஃபுல்லாக வைரல் ஆகிறதுனால எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணும்போது இன்னொரு ஃபிஷ், அதாவது ஆங்க்லர் ஃபிஷ் அப்படின்ற இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மீன்லாம் வெளியே வருது அப்படின்னு மக்கள் எல்லாம் பயத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் ஆகி அதுவும் பார்த்திங்கன்னா, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாகவே இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குறதுல டாபிக்ஸில் இதுவும் ஒன்று. அந்த மீன் வெளியே வந்த உடனே எல்லோரும் பார்த்திங்கன்னா கடல் அடியில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் கரையில் பார்த்திங்கன்னா நிறைய கிடக்கிறது, அதாவது நிறைய செத்து கிடக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா நியூஸ் ஆர்டிக்கல் கரெக்டாக படிக்கல. என்ன பார்த்திங்கன்னா அது ஃபேக்காக ரியலான்னு தெரியல, எந்த ஊர் நடந்ததுன்னு தெரியல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் பொறுத்த அளவுக்கு கடலில் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இருக்க மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கரையில் வந்து விழுந்து கிடக்கு. என்னடா அது கரையில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குள்ளே சயின்டிஃபிக்காக போகிறதுக்கு முன்னாடி ஒரு மித்தாலஜிக்கலாக போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தோட எண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வெளியே வரும். அது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அடியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாம்பு கூகுள் லென்ஸில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாம்பு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இப்போது மெக்சிகோ நார்த் அமெரிக்கா கீழே, அதாவது பிரேசில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு புராணங்களும் தமிழ் சமஸ்கிருதம் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க நாட்டில் இருக்க ஒவ்வொரு புராண ஹிஸ்ட்ரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வெளியே வரும் அப்படின்ற மாதிரியோ இல்லைனா அந்த பாம்பு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியோ 2 தியரிஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயுமே. சயின்டிஃபிக் ரீசன் எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் உட்காந்து ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் பொறுத்தளவுக்கு இப்போ மெஜாரிட்டியான சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அடியில் பார்த்தீங்கன்னா பூமி ஓவராக சூடாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா சூடு தாங்க முடியாத இந்த மீன் வெளியே வந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின், பூமி அடியில் அவ்வளோ சூடாகுதுன்னா வெளியே எவ்வளோ சூடு இருக்கும், அதில் எப்படி அந்த மீன் வெளியே வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லாமையும் இருக்கலாம், ஒரு பெரிய விஷயத்துக்கான ஆரம்பமாகவும் இருக்கலாம். அதனால இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மக்களையுமே பார்த்திங்கன்னா ஒரு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்காது. ஏன்னா எந்த ஒரு பாம்பும் வந்து நம்ம வாழ்க்கையை நிப்பாட்டாது, ஓகேவாங்க. இதை சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா சும்மா எதிர்ச்சியாக நடந்திருக்கலாம், இல்லைனா ஒரு ஆக்சிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கிறதுனால இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகுது. அதனால உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பண்ண தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.